உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, செவ்வாய் பகவான் மீனத்துல இருந்து பெயர்ச்சியாகி மேசத்துக்கு வர்றாரு. இது எப்ப வர்றாரு அப்படின்னா, மே மாசம் 11ஆம் தேதி இந்த பயிற்சி ஸ்டார்ட் ஆகி ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சி, கிட்டத்தட்ட 40 நாட்கள். இந்த 40 நாட்களும் மேசத்துல செவ்வாய் இருப்பார். அப்போ மேசத்தை ஆட்சி பண்ணக்கூடிய கிரகமும் செவ்வாய் பகவான் தான். அப்படிப்பட்ட இந்த செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். இப்போ தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். அப்போ 5ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்திலேயே ஆட்சி. அப்போ இது யோகமா அவயோகமா அப்படின்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு அற்புதமான ஒரு யோகம். அப்ப இந்த நேர காலத்தை தனுசு ராசிக்காரங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடம் வலுத்திருப்பதால் உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சி, அதே சமயத்தில் நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கிறீங்க, எந்த பொசிஷனுக்கு வரணும், இது எல்லாத்தையுமே நிர்ணயிப்பது அப்படிங்கிறது இந்த 5ஆம் இடம் தான். பூர்வீக சொத்துக்கள், ஒரு சொத்தை பிரிக்கிறது, இது எல்லாமே இந்த 5ஆம் இடத்துல தான் வரும். அப்போ இந்த 5ஆம் இடம் வலுத்திருக்குது அப்படின்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்துனால இப்போ கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, அது தீருமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீரியட்ல உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும். இல்லைன்னா பைசலாவது பண்ணிட்டு போயிடுவீங்க. அது போக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் யாராருக்கு இல்லையோ, அப்ப அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அப்ப அந்த 5ஆம் இடம் தனுசு ராசிக்கு வலுத்திருப்பதால், அந்த 5ஆம் இடம் என்பது புத்திர பாக்கிய ஸ்தானம். அப்ப அந்த புத்திர பாக்கிய ஸ்தானத்தில் 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருப்பது அப்படிங்கிறது இந்த தனுசு ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் யோகம். அப்போ பார்த்தீங்கன்னா, திருமணம் பண்ணி இப்போ 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, இன்னும் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. நாங்களும் எவ்வளவோ சாமியை கும்பிட்டுட்டோம், எத்தனையோ குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டோம், எத்தனையோ தெய்வத்து கோயிலுக்கு போயிட்டோம், இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பலனுமே கிடைக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இந்த பீரியட்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த தனுசு ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதி வலுத்திருப்பதால் கண்டிப்பா இந்த 40 நாட்களுக்குள்ள நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க, ஒரு வைத்தியம் பார்க்கலன்னு நினைச்சவங்க கூட இப்போ ஐவிஎஃப் சம்பந்தப்பட்ட வைத்தியம் பார்ப்பீங்க, இல்லை கரு நிற்கும். இது மாதிரியான ஒரு சிறப்பான பலன் உங்களுடைய வாழ்க்கை வம்ச விருத்தி. அப்ப அந்த வம்ச விருத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம் இப்போ வந்தாச்சு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய தொழில் அப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொழில்ல பேர், புகழ், கீர்த்தி, அப்போ நீங்க செய்யக்கூடிய தொழில்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மரியாதை கிடைக்கும். நீங்க எந்த வேலை செய்யறீங்களோ அந்த வேலையில நீங்க திறம்பட உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சி டோட்டலா இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. கடந்த காலத்துல யாருக்கும் தெரியல. ஆனால் இந்த பீரியட்ல உங்களுடைய மேலாளர்,
உங்களுடைய சூப்பர்வைசர், உங்களுடைய பாஸ் உங்களை பார்த்து பெருமைப்படுவாங்க. அப்போ உங்களுடைய வேலையை பார்த்து அவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க, சம்பள உயர்வு, இல்லைன்னா ப்ரமோஷன், இல்லைன்னா ஒரு லீடர்ஷிப்பு, இது மாதிரியா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்போ இது போக பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் தான் கணவர் சம்பந்தப்பட்ட அனுகிரகம். அப்போ அந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்துல வலுத்திருப்பதால் கண்டிப்பாக பெண்களுக்கு ஆண்களால் குழப்பமோ, தடைகளோ, பிரச்சனைகளோ, குடும்ப வாழ்க்கை சரியில்லாமலோ எப்படி அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் அது எல்லாத்துக்குமே இப்போ ஒரு முடிவு கட்டக்கூடிய டைம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் அது எல்லாமே மாறக்கூடிய நேரம். அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் குடும்பத்தில் திருப்தியாக, சந்தோஷமாக, மன நிறைவாக இருக்கக்கூடிய காலகட்டம். அது போக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா செவ்வாய் வலுத்திருக்கிறாங்க. செவ்வாய் தான் அந்த ஆண் சம்பந்தப்பட்ட ஜாதகம். அப்போ அந்த செவ்வாய் வலுத்திருக்கிறதுனால திருமணம் ஆகலை. 2 வருஷம் 3 வருஷம் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறோம், திருமணம் ஆகலை. திருமணம் கைகூடி நிச்சயம் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு கூட திடீர்னு பொண்ணு மாப்பிள்ளை வேண்டான்ட்டாங்க, இல்லை மாப்பிள்ளை பொண்ணு வேண்டான்ட்டாங்க, இல்லை ஏதாவது ரூபத்தில் அந்த திருமணம் தடைபட்டு நின்று போச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரே வேதனை, ஒரே மன கஷ்டம், ஒரு மன திருப்தி இல்லாமல் இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பீரியடில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். இது உறுதியாக சொல்கிறேங்க, கண்டிப்பாக நடக்குங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த 40 நாட்களில் கண்டிப்பாக என்னுடைய பொண்ணுக்கு இப்போ நிச்சயம் ஆயிடுச்சு, பேச்சு முடிச்சிட்டோம், இப்போ வரன் வந்துச்சு, செட் ஆயிருச்சு அப்படின்னு நீங்களே அந்த மெசேஜ் போடுவீங்க. இது உறுதியாக நடக்கும். அது போக அந்த செவ்வாய் பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள், அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் 4ஆம் வீட்டை பார்க்குது, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம். அங்கே குரு பகவானும் உச்சமாகிறார் ஜூன் 2ஆம் தேதி. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையே செவ்வாய் பகவானும் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த யோகம் நடக்குது. அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு அது 8ஆம் இடம். அப்போ அந்த 8ஆம் இடங்கிறது என்ன? ஆயுள் சம்பந்தப்பட்டது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 8ஆம் இடம் என்பது ஆயுள் சம்பந்தப்பட்டது. ஒரு கடன் வாங்கிட்டு கொடுக்கல, இல்லைன்னா ஒரு அவமரியாதைகள், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கடனுக்கு பயந்துட்டு ஊற விட்டு போகிறது, இல்லை விபத்துக்கள், இது மாதிரி நடக்கக்கூடிய இடங்கள். அப்போ அது மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு வராது. கடனால் பிரச்சனையோ, கடனால் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க நம்மளை பேசிடுவாங்க, இல்லை கோர்ட்டு கேஸ்ன்னு போயிடும் அப்படின்னு அது மாதிரியான விஷயத்தை நீங்கள் நினைக்கவே வேண்டாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால்வ் ஆகக்கூடிய டைம். யாரோ ஒருத்தர் மூலியமா அந்த சமயத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர் கட்டிடுவார் அப்படின்னு அவர் சொன்னால் உங்களை விட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு டைம் தான் இப்போ நடக்குது. அதே சமயத்தில் விபத்துக்கள் அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு நடக்காது. தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போயிடும். அப்போ இந்த பீரியடில் அது உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகம். அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல அந்த யோகம் இருக்கிறதுனால திடீர் பணக்காரர் ஆவீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்வம், திடீர்னு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய்கள், இது மாதிரி ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தினால தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ அந்த அதிர்ஷ்டம் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த அதிர்ஷ்டத்தால் தனுசு ராசிக்காரங்க ஏதாவது ரூபத்தில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பணக்கார ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு நல்லதை செய்யறதுனால அந்த செவ்வாய் பகவானையே வணங்குவாங்க. செவ்வாய்னா யாரு? முருகர். அப்போ அந்த முருகரை நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த 40 நாட்களும் மனதார வணங்குவாங்க. அப்படி இல்லைன்னா திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள்
பரிகாரமாகும். உங்கள் கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். அதுபோக தனுசு ராசிக்காரர்கள் முக்கியமாக குலதெய்வத்துடைய கோயிலுக்கும் நீங்கள் இந்த பீரியடில் போயிட்டு வர்றது உங்களுடைய கஷ்டங்கள் பரிகாரமாகும். ரொம்ப நல்லது. நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. அதில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நம்மளுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதான்னு சொல்லி அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது எப்ப நடக்குது அப்படின்னா, மே மாதம் 11ஆம் தேதி இந்த பெயர்ச்சி மேனத்திலிருந்து மேசத்துக்கு ஆரம்பிக்குது. ஜூன் மாதம் 20ஆம் தேதி இந்த பெயர்ச்சி முடிகிறது. அப்போ இந்த செவ்வாய் பகவான் மேனத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க. அப்போ மேசத்தில் அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி. அப்போ ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய விளக்கம். அப்போ சிம்ம ராசி, சிம்ம ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான். அப்போ 9ஆம் இடம்னா என்ன? பாக்யஸ்தானம். அந்த பாக்யஸ்தானத்தில் பாக்யஸ்தானாதிபதியே ஆட்சி. சிம்ம ராசிக்காரங்களே, உங்களுக்கு இப்பத்தான் ஒரு நல்ல நேரம் எட்டி பார்க்கிறது. ஏன் சொல்ற அப்படின்னா, இதற்கு முன்னாண்ட அஷ்டம சனியில் அகப்பட்டு இன்னைக்கு குழப்பத்தோடையும் எது செய்தாலும் திருப்தியா வரவில்லை. யாரை நம்பினாலும் நயவஞ்சகம், துரோகம். யாருக்கு நீங்க எந்த நல்லதை செய்தாலும் அதனால நல்ல பேர் இல்லை, நல்ல பலன் இல்லை. நீங்க எப்பவுமே இப்படி இருக்கிறவங்க தான். எந்த சூழ்நிலையிலையும் இப்படி போக மாட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்னைக்கு குழப்பம், மனவேதனை, மன இறுக்கம். நல்ல பதவியில இருந்தும் அதிகாரம் செலுத்த முடியல. ஒரு பதவிக்கு போட்டி போட்டிருந்தாலும் கண்டிப்பாக தோல்வி. இது மாதிரியே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகளை பார்த்து எப்படா நம்மளுக்கு நல்ல நேரம் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நீங்க இப்போ இருக்கிறீங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு காரணமும் அதுதான். அந்த எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை. சிம்மராசிக்காரங்களே, உங்களுக்கு இப்பதான் ஜாக்பாட்டான டைம். எப்படி சொல்ற அப்படின்னா, உங்களுடைய ராசியிலிருந்து எண்ணி பாருங்க. 9ஆம் இடம் செவ்வாய் பகவானுடைய வீடு. அந்த 9ஆம் இடத்து அதிபதி யாரு? செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவானே 9ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறாங்க. 40 நாள். ஒரு மனுஷனுக்கு 4 நாள் நல்ல நேரம் வந்தாவே அந்த நல்ல நேரத்தில் நல்ல விஷயங்கள் அவரை அணுகி நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு கிடைத்து அதன் மூலியமாக அப்படியே அவங்க லெவல் மாறிட்டே வரும். உங்களுக்கு 40 நாள் இந்த செவ்வாய் பகவானுடைய நேரம், உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதியுடைய நேரம், பாக்யாதிபதியுடைய டைம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போ இந்த பீரியட்ல சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தலாம். நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கு கண்டிப்பாக மரியாதை கிடைக்கும். அது போக நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சு, உங்ககிட்ட சோசியல் சர்வீஸ் ஜாஸ்தி இல்லைங்களா? அப்ப அந்த சோசியல் சர்வீஸே இருந்தாலும் இப்போ உங்களுக்கு நல்ல மனிதர்களுடைய சகவாசம் கிடைக்கும். அப்போ ஏதாவது ஒரு மனிதர்னால, ஏதாவது ஒரு 3வது மனுஷனால, ஏதாவது நல்ல பொசிஷன் இருக்கிறவங்கனால உங்களுக்கு ஒரு உதவி கண்டிப்பாக கிடைக்கும். அது போக
இந்த பீரியட்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நிஜமாகவே. அது போக உங்களுக்கு வேலையில ஒரு இன்டர்வியூக்கு போனா கண்டிப்பா இதுக்கு முன்னாடி வேலைக்கு போய் வேலை கிடைக்கல, கிடைக்க வேண்டிய வேலை எதிர்பார்த்தும் ஏமாற்றோம். இந்த பீரியட் இன்டர்வியூக்கு போங்க, அந்த வேலை உங்களுக்கு நல்ல வேலையாக அமையும், நல்ல சேலரி கிடைக்கும், நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. இதற்கு முன்னாடி நடந்தது நினைச்சு வருத்தப்படவே வேண்டாம். அதுபோக வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷன், விரக்தி, ஒரு சிலருக்கு வேலைக்கு போறக்கே இஷ்டம் இல்லை, ஒரு சிலர் வந்து திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தில் இப்போ இருக்கிறீங்க அப்படின்னா அந்த குழப்பத்தில் இருந்து விடுபட்டு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய டைம் இப்போ வந்தாச்சு. அதே சமயத்தில் அந்த சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை உங்களுடைய செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. அப்போ இந்த 3ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய முயற்சி ஸ்தானம், உங்களுடைய வீரிய வெற்றி ஸ்தானம். இப்போ ஒரு முயற்சி பண்ணுறோம், அந்த முயற்சி பண்ணுனா அதில் ஒரு சக்ஸஸ்ங்கிறது கிடைச்சத்தானே நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு திருப்தி. நம்ம ஒரு வேலையை எடுத்து செய்கிறோம், அதில் லாபம் கிடைச்சத்தானே ஒரு நிம்மதி. நஷ்டம் கிடைச்சதுன்னா எந்த திருப்தியும் இல்லை. அப்போது இந்த பீரியடில் நீங்கள் எந்த வேலையை எடுத்து செய்தாலும், எந்த முயற்சிகள் செய்தாலும், புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் செய்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பா ஜெயிப்பீங்க. சிம்மராசிக்காரங்களே, உங்களுக்கு அதான் ஜாக்பாட்னு சொன்னேன் நான். அதே சமயத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், அதே சமயத்தில் மக்களாலும் திருப்தி இல்லை, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இப்போ இருக்கிறீங்க. அப்போ இந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்னா இன்னைக்கு இந்த செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்ததுனால உங்கள் மனைவிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணவர்னா நீங்கள் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஒரு நல்ல மன திருப்தி உருவாகும், ஒரு நல்ல மனசு தெளிவு பிறக்கும், ஒரு நல்ல மனசு சுத்தமாக இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு மன நிறைவு கிடைக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா திருமணம், இப்போ செவ்வாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் பெண்களுக்கு. அந்த செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பீரியடில் சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கு இப்போ மாப்பிள்ளை பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி செட் ஆகலை, பிரச்சனையாச்சு, தடைப்பட்டுச்சு, அதெல்லாம் விடுங்க. இந்த பீரியடில் நீங்கள் மாப்பிள்ளை பார்த்தா கண்டிப்பாக நல்ல மாப்பிள்ளையும் அமையவாங்க. உங்களுடைய காதல் கல்யாணங்களும் திருப்தியாக முடியும். அப்போ உங்களுக்கு இந்த சமயத்தில் வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னா அந்த வாழ்க்கை மூலியமாக உங்களுக்கு புத்திர பேர் கிடைச்சி உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு சந்தோஷத்தை தேடி கொடுத்து நீங்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய டைம் இப்போ. இதிலிருந்து அப்போ வந்து நல்ல அமைப்பு அமையுதுங்களா? அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ 4ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்குறாங்க. 4ஆம் இடம் யாருடைய வீடு? அதே செவ்வாய் பகவானுடைய வீடு தான். அந்த செவ்வாய் பகவானுடைய வீட்டை செவ்வாயே பார்க்குறாரு. செவ்வாய்ங்கிறது யாரு? பூமிகாரர்கள், இரத்த சம்பந்தப்பட்டது. அப்போ உங்களுடைய சகோதரன் சகோதரிகளிடையே ஒரு மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் இதற்கு முன்னாடி இருந்திருந்தாலும் இப்போ அந்த மன கஷ்டங்கள் தீரும். ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்போ அண்ணனால தம்பிக்கு ஆதரவு, தம்பினால அண்ணனுக்கு ஆதரவு, தங்கச்சினால வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ஆதரவு, தம்பிக்கு ஆதரவு, இது மாதிரி வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும். அது போக அந்த 4ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால நீங்கள் பூமி கண்டிப்பாக வாங்குவீங்க. ஒருத்தருக்கு சொத்து இருக்குது, சொத்து கூட சொத்து சேரக்கூடிய அளவுக்கு இப்போ ஏதாவது ரூபத்தில் சொத்து வாங்குவீங்க. இடம் இல்லாதவங்களுக்கு இடம், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு இந்த பீரியடில் கண்டிப்பாக நடக்கும். அது போக உங்களுடைய தாய் ஸ்தானம் தான் 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்தை 4ஆம் இடத்து அதிபதியே அந்த 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கும் அம்மாவுக்கும் இருந்த அந்த மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். இது கண்டிப்பாக நடக்கும். அதுபோக அம்மா வழியில் உங்களுக்கு ஏதாவது சொத்து வர வேண்டியது அம்மா பார்த்து இப்போ இந்த சமயத்தில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது.
ஒன்றும் கவலையே பட வேண்டாம். அதுபோக உங்களுக்கு வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன் ஆகிறது, வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் நீங்கள் எதிர்பார்க்கறது அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த பீரியடில் நடக்கும். வெளிநாட்டில் சொத்து வாங்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோக பூமின்னு சொன்னோம் இல்லைங்களா, விவசாயத்தால் கண்டிப்பாக நன்மை அடையக்கூடிய டைம். அது போக இந்த சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மன திருப்தி, நல்ல சந்தோஷம், அவங்க வாழ்க்கையில் சகாயம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மன ஆறுதலும் மன திருப்தியும் மன சந்தோஷமும் கிடைக்கும். அது போக சிலர் வந்து கணவனை இழந்து வாழ்கிறவங்க, கணவனை பிரிந்து வாழ்கிறவங்க, அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, கடந்த காலத்துலேயும் கஷ்டம்தான் பட்டு இருந்தாங்க. இந்த பீரியடில் அந்த கஷ்டங்கள் தீரும். அவங்க வேலை விஷயத்தில் நல்லா இருக்கும், அது பிஸ்னஸ் பண்ணினாலும் நல்லா இருக்கும், அவங்க குடும்ப ரீதியாகவும் அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க எண்ணிய காரியங்கள், அவங்க முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நடக்கும். இப்போ வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சரியாக இருக்கும். சரியாக இருந்தால் இது நல்ல பலன். அப்போ அது சரியில்லாமல் இருக்கும்போது தான் ஏதாவது குழப்படி வரும். அதனால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை விருப்பம் இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம், ட்ரை பண்ணுங்க. அதுபோக இந்த சமயத்தில் நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு அம்பாளுடைய அனுகிரகம், பெண் தெய்வத்துடைய அனுகிரகம். பொதுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக நீங்கள் கும்பிட வேண்டியது காளிகாம்பாள். அந்த தெய்வத்தை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாளில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அதுபோக உங்களுடைய குலதெய்வத்துடைய கோயிலுக்கு கண்டிப்பாக இந்த 40 நாட்களுக்கு உள்ள எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது எப்போ நடக்குது அப்படின்னா, மே மாதம் 11ஆம் தேதி ஆரம்பித்து ஜூன் மாதம் 20ஆம் தேதி முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள். இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி ஆகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாண்ட என்னுடைய நேயர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து மேச ராசிக்கு அந்த ராசியிலேயே அந்த செவ்வாய் பகவான் வர்றாங்க. அப்போ செவ்வாய் பகவான்கிறது யாரு? ஒரு வலிமை வாய்ந்த கிரகம், ஒரு போர் கிரகம். அந்த கிரகத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? சும்மா அந்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராசியில் உட்காந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பதறிட்டு இருப்போம். அதாவது எந்த ஒரு முடிவையும் நிறுத்தி நிதானமாக எடுக்க மாட்டோம், ஒரு பதட்டத்தோடையே எடுப்போம். அது மாதிரியான ஒரு கிரகம் தான் இப்போ மேசத்தில் வந்து உட்காந்துருக்குது. மேச ராசியின் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் தான். இப்போ இந்த ராசிக்குரிய கிரகம் உங்களுடைய ராசியிலேயே இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை நிதானம். அந்த நிதானத்தோடு இருந்து இப்ப நீங்க செயல்பட்டால் அந்த செயல்பாடுகள் வெற்றியை அளிக்கும். இப்போ உங்களுக்கு 7.5 சனி ஓடிட்டு இருக்குது இல்லைங்களா? இந்த 7.5 சனி கூட உங்களை பாதிக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் கெட்டியாக உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். மேசராசிக்காரங்களே, இது ஒரு இனிப்பான செய்தி உங்களுக்கு.
இது ஒரு நல்ல நேர காலமும் கூட. இந்த நேர காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் எதுக்கு இவ்வளவு டீப்பா சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய எல்லா கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்ததில் உங்களுடைய ராசிநாதன் மிகவும் வலிமையானவர். அதனாலதான் கொஞ்சம் நிதானமாக இருந்து உங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா எதை எதை செய்யலாம் அப்படின்னா, ரியல் எஸ்டேட் பண்ணலாம், ஒரு பில்டிங் கட்டி விற்கிறத செய்யலாம், விவசாயம் பண்ணலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டருக்கு படிக்கிறவங்க தாராளமாக படிக்கலாம். அது போக அதாவது பார்த்தீங்கன்னா தானியங்கள் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி தொழிலும் செய்யலாம். அது போக இரும்பு சம்பந்தப்பட்டது ஃபேக்ட்ரிஸ், லேத்ஸ், இது மாதிரி சம்பந்தப்பட்ட தொழில்களும் செய்யலாம். இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த பீரியடில் ஒரு படி பலபடி உயரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பா நல்லது நடக்குங்க. மேசராசிக்காரங்களே கவலை வேண்டாம். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உங்களை மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி இப்போ உங்களுக்கு உருவாகும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் பார்வையாக அவர் நீச்சமடைந்த வீடு எது? கடகம். அந்த 4ஆம் பார்வையாக நீச்சமடைஞ்ச வீட்டை பார்க்கிறார். அதே சமயத்தில் அங்கே குரு பகவான் உச்சபலம் அடைகிறார். அப்போ அந்த செவ்வாயை குருவை பார்த்து குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறது உருவாகிறது. இதனால கண்டிப்பாக மேச ராசியில பிறந்தவங்க, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஏதாவது ஒரு கிரயம் பண்ணுவீங்க, ஒரு சொத்தை வாங்குவீங்க. அது வீடு கட்டுறதுக்காக இருந்தாலும் சரி, சொத்தோட சொத்து சேருவதற்காக இருந்தாலும் சரி, விவசாயத்துக்கு பூமி வாங்குறதா இருந்தாலும் சரி, இது மாதிரி ஏதாவது ஒன்று இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்க செஞ்சே தீருவீங்க. இது உறுதி. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒர்க் டென்ஷன், வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு நல்ல திருப்தியாக போகல, வேலை செய்யறதுக்கு போகிறதுக்கே இஷ்டம் இல்லை, இது மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், கண்டிப்பாக அந்த அமைதி சந்தோஷமாக அந்த இடம் மாறும். அப்போ அங்கே உள்ளவங்க ஏதாவது ரூபத்தில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும். அது போக உங்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்களை பற்றி, உங்களுடைய திறமையை பற்றி அவர் தெரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டங்கள் இப்போ தான் வரும். அப்போ இதன் மூலியமாக உங்கள் மேல் ஒரு பார்வை மேலதிகாரிக்கு. அது போக நீங்கள் உங்களுக்கு சேலரி அதிகமாகலாம், இல்லைன்னா ப்ரமோஷன் கிடைக்கும். இது மாதிரியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். அது போக ஒரு கோயிலில் தர்மகர்த்தாவாக இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோயில் பணிகள் சிறப்பாக நீங்கள் செய்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பாராட்டுக்கள், உங்களை கௌரவிப்பாங்க. அந்தளவுக்கு அந்த கோயில் நிர்வாகத்தை நல்லபடியாக பார்த்துக்குவீங்க. இது மாதிரியான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது போக செவ்வாய் பகவானுக்கு பார்த்தீங்கன்னா பார்வை 7ஆம் பார்வை 8ஆம் பார்வை. 7ஆம் பார்வைங்கிறது துலாமை பார்க்குது, 8ஆம் பார்வை அப்படிங்கிறது விருச்சகத்தையே பார்க்குது. விருச்சகத்தை ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய். அப்போ தன் வீட்டை தானே பார்க்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கும் இந்த அட்டகாசமான டைம். அதே சமயத்தில் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு அஸ்வினி, கிருத்திகை, பரணி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படின்னா எல்லாருமே பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது
இந்த பீரியட்ல நல்லா இருக்கும். அது போக வந்து ஒரு செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல கணவரை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்துல படுறதுனால மேச ராசியில பிறந்த பெண்களுக்கு, திருமணம் ஆகாத பெண்களுக்கு இந்த பீரியட்ல திருமணம் நடக்கும். தன் ஆசைப்பட்டவரோடு நடக்கும். ரொம்ப நாள் திருமணமே நடக்கல, தடுங்கலையிட்டு இருக்குது. சாமி எனக்கு எப்பதான் திருமணம் நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல உங்களுக்கு திருமணம் நடக்கும். அது போக குருவுடைய அந்த பார்வையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விருச்சகத்தை பார்க்குது. இதனாலையும் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் உருவாயிருச்சு. அது போக இப்போ வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் காதலிக்கிறான், ஒரு பையன் ஒரு பொண்ணு காதலிக்கிறாங்க. இப்போ இவர்களுக்கு நல்ல மெச்சூரை 23 வயசு, 24 வயசு, 25 வயசுல இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லைங்களா, இவர்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இந்த பீரியட்ல திருமணம் நடக்கும். அது 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 இல்லாம இப்போ 18 வயசுலையும் காதலிக்கிறாங்க, 19 வயசுலையும் காதலிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் நடக்காது. அவங்க அவசரப்பட்டும் திருமணம் செஞ்சுக்க வேண்டாம். இப்போ நான் சொன்ன வயசு 23, 24, 25 இந்த வயசுல உள்ளவர்களுக்கு திருமணம், பெண்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக இந்த பீரியட்ல நடக்கும். உறுதியாக சொல்கிறேன், கண்டிப்பாக நடக்கும். அது போக காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் எல்லாமே இந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சரி நம்ம பொண்ணு விரும்பிருச்சு, நம்ம பையன் விரும்பிட்டான், சரி அவங்க வாழ்க்கை வாழட்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெற்றவங்களே ஒத்து வந்து இந்த திருமணத்துக்கு சம்மதிப்பாங்க. அது போக வெளிநாட்டு வாழ்க்கை, ஏன்னா வந்து 8ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால அந்த 8ஆம் இடம் என்பது என்ன? மரண பயம், ஆயுள் பயம், கடன் கஷ்டம், இதெல்லாம் ஜாஸ்தி. அப்போ வந்து இந்த 8ஆம் இடத்தையே செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மரண பயம் வராது, கடன் அதிகமாகாது, கஷ்டங்கள் வராது. உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆகப்பட்டது மேனத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேஷத்துக்கு வர்றாங்க. எப்போ வர்றாங்க அப்படின்னா, மே மாதம் 11ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் மேஷத்தில் இந்த செவ்வாய் பகவான் இருப்பார். அதாவது கிட்டத்தட்ட 40 நாட்கள். அப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவங்களுடைய பார்வை பலத்தில் என்ன பண்றாங்க, அவங்க இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருந்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது இப்போ நாம் பார்க்கலாம். அப்போ இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாண்ட என்னுடைய நேயர்கள் எல்லாத்துக்கும், என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும், என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து விருச்சக ராசி, விருச்சக ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான். அது போக விருச்சக ராசியின் அதிபதியே செவ்வாய் பகவான் தான். அப்போ விருச்சக ராசிக்காரருக்கு 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி போய் ஆட்சியாக அமர்றார். இதனால விருச்சக ராசிக்காரங்களுக்கு முதல் என்ன பலன் நடக்கும் அப்படின்னா, விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய நல்ல காரியமே அவங்களுடைய கடன் ஏதாவது ரூபத்தில் இந்த பீரியட்ல பைசல் ஆகும். இல்லைன்னா கடனை கட்டிடுவீங்க. கடன் கட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டு அந்த கடனை நம்ம சொன்ன நேரத்தில் நம்ம கட்ட முடியல, அவங்களும் ஒரு டைம் 2 டைம் கொடுத்துட்டாங்க, அப்பவும் கட்ட முடியல, என்னடா பண்றது அப்படின்னு குழப்பத்தில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியடு
ஒரு அற்புதமான பீரியடு. அப்போ இந்த பீரியடில் கண்டிப்பாக கடனை கட்டிடுவீங்க. அதே சமயத்தில் இந்த சமயத்தில் புதுசாக கடன் படுவீர்கள். ஒரு பேங்க்ல லோன் கேட்கலாம், இல்லை கடன் வாங்கி நீங்கள் ஏதாவது தொழில் செய்யலாம், சுபகாரியங்கள் செய்யலாம். அந்த புதுசாக கடன் படுறதுனாலையும் நன்மை இருக்கும். அந்த கடனால பாதிப்புகள் இருக்காது. அப்போ ஒரு கடன் வாங்கி தொழில் செய்யும் போது அதில் 10 ரூபா லாபம் சம்பாதிச்சு அந்த கடனையும் கட்டிடுவோம். ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஒரு கடனை வாங்கி முழுசா கடன் வாங்குறது இல்லை, நம்மகிட்ட 10 ரூபா இருக்கும், நமக்கு காசு கொஞ்சம் பத்தலைன்னா கொஞ்சம் கடன் வாங்குறோம். அப்போ இதுலேயுமே நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு முதல் எஸ்கேப் ஆகக்கூடிய விஷயம் கடன் தான். சந்தோஷங்களா விருச்சக ராசிக்காரங்களே? உங்களுக்கு மிகப்பெரிய பாரம் இப்போ குறைய போகுது. அதே சமயத்தில் அங்க எதிரிகள், சத்ருக்கள் 6ஆம் இடம், அந்த 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சடார்னு கோபம் வந்துடும். என்ன பேசுகிறோம் என்ன பேசலிங்கிறது தெரியாது. சடார்னு கோபம் வந்தால் ஃபர்ஸ்ட் கைதான் வைப்பீங்க. அப்படிப்பட்ட ஹேபிட் தான் உங்களுக்கு ஜாஸ்தி. அது எல்லாத்தையுமே இப்போ குறைத்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மேச ராசியில் இருந்து செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக விருச்சிக ராசியவே பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே கொஞ்சம் வேகம் ஜாஸ்தியாகும், கொஞ்சம் தெம்பு ஜாஸ்தியாகும், கொஞ்சம் சுறுசுறுப்பு ஜாஸ்தியாகும். எவனா இருந்தாலும் எனக்குன்றா 10 பேர் நீங்கள் வரீங்களா, 100 பேர் வரீங்களா, நான் ஒத்தாள் போதுண்டா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பலம், தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே இப்போ வரும். தயவு செய்து அதை மட்டும் கொஞ்சம் அடக்கிக்கோங்க. அந்த கோபம் வருவதற்கு விட வேண்டாம். யாராக இருந்தாலும் சண்டைக்கு போக வேண்டாம். கோபத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு விட வேண்டாம். அதே சமயத்தில் எந்த முடிவுகளையும் நீங்கள் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். உங்கள் மனைவிகிட்ட சொல்லுங்கள், இல்லை மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட சொல்லட்டும், இல்லைன்னா உங்களுக்கு குருமார்கள் யாராக இருந்தால் அவங்ககிட்ட சொல்லுங்கள். அது போக பார்த்தீங்கன்னா இப்போது 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. அப்போ அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியவே பார்க்குது. அப்போ இந்த பீரியடில் ரோகம், உடம்புல வியாதி, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அடி கர்ப்பம், அந்த கர்ப்பத்துக்கு கீழே மர்ம உறுப்பு, இதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்வதற்கு இந்த பீரியடு நல்லா இருக்குது. இதற்கு முன்னாண்ட வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாலும் இந்த பீரியடு பார்த்தீங்கன்னா வைத்தியம் பார்த்தாலும் கண்டிப்பாக தீரும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த முட்டிங்கால், அந்த ஜாயின்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அந்த பிரச்சனைக்கு நீங்கள் வைத்தியம் பார்த்துட்டு இருப்பீங்க, அது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அயன சயன போகஸ்தானம். அப்போ உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தாம்பத்திய சுகம் இல்லாமல், குடும்ப நிம்மதி இல்லாமல் எத்தனையோ பேர் வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. ஒரே வீட்டில் இருந்துமே தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரே வீட்டில் இருந்துமே பேசிக்கிறது இல்லை. அதே சமயத்தில் 4 நாள் பேசினாலும் கண்டிப்பாக 40 நாள் பேசாமல் இருக்கிறாங்க. இது மாதிரி தான் நிறைய பேர் குடும்பத்தில் இருக்குது. அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மன கஷ்டங்கள் இப்போ தீரும். அயன சயன போகஸ்தானத்தை அந்த செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக தீரும். அதே சமயத்தில் இப்போ தூர பிரயாணம் போகலாம். நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா பெங்களூர் போகலாம், ஹைதராபாத் போகலாம், இல்லைன்னா வெளிநாட்டுக்கே போகலாம். அப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா தொழிலுக்கோசரம் போகிறீங்கன்னா தாராளமாக போகலாம். டூர் போகிற மாதிரி இருந்தாலும் போகலாம். அதுபோக வெளிநாட்டிலேயே இருக்கிறவங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டில் இருந்து அந்த நாட்டில் சிட்டிசன்ஷிப் ஆகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டுருக்கலாம். அந்த முயற்சிகளும் இப்போ நடக்கும். வெளிநாட்டில் சொத்தும் கண்டிப்பாக வாங்குவீங்க. அதற்குண்டான முயற்சிகள் நீங்கள் இப்போ எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி எடுத்திருந்தால் இப்போ வாங்கிடுவீங்க.
அப்போ அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வந்து உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்தை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசியிலேருந்து 4ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு வந்து 9ஆம் இடம். இப்போ அந்த 9ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பகவானும் பார்க்குறாங்க. அந்த 9ஆம் இடத்துக்கு குரு பகவானும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி பெயர்ச்சியை வர்றாங்க. அப்போ அந்த குருவையும் அந்த செவ்வாய் பகவான் பார்க்குறாங்க. அப்போ வந்து இதனால குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது விருச்சக ராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்துல கிடைக்குது. அந்த 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்கியஸ்தானம், ஒரு அதிர்ஷ்டஸ்தானம், ஒரு புண்ணியஸ்தானம். அப்போ இதனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விதமான கஷ்டத்தில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக தேறி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. அதுபோக உங்களுக்கு வந்து முன்னோர்களுடைய ஆசையும் இந்த பீரியடில் கிடைக்கும். அது போக உங்களுக்கு ஏதாவது ஒரு மனிதர்களுடைய சப்போர்ட், ஒரு விஐபி சப்போர்ட்டோ பழக்க வழக்கத்தில் ஒரு சப்போர்ட்டோ இந்த பீரியடில் கிடைக்கும். அந்த சப்போர்ட்டுனால நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குருவும் செவ்வாயும், அந்த செவ்வாயுடைய பார்வை குரு மேலே இருக்கிறதுனால கண்டிப்பாக இப்போ அண்ணன் தம்பிக, அக்கா தங்கச்சிக, இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மனஸ்தாபங்கள் இருந்தால் அந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே தீர்ந்து இப்போ நல்லா இருப்பீங்க. இப்போ அண்ணனும் தம்பி மூஞ்சிலேயே முழிச்சுக்க கூடாது அப்படின்னு நினச்சா கூட அதெல்லாம் இப்போ இல்லாமல் போயிடும். யாரோ ஒருத்தர் மூலியமாக ஒன்று சேர்ந்து நல்லா இருப்பீங்க. அது போக தொழிலில் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால நமக்கு தொழிலையும் பேசலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரூபத்தில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க, தொழிலில் சம்பாதிப்பீங்க, தொழிலில் வேலையாட்கள் கரெக்டாக அமைவாங்க. அதுபோக தொழில் மூலியமாக சம்பாதிச்சு கடனையும் கட்டுவீங்க, கஷ்டமும் தீரும். இப்போ நேயர்களே, இந்த 9ஆம் இடத்துல குரு இருந்து அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால மறு வாழ்க்கை, மறுமணம் அப்படிங்கிறது இந்த பீரியடில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு அமையும். அதே சமயத்தில் குரு பார்வை உங்கள் ராசியிலேயே படுறதுனால விருச்சக ராசியில் பிறந்தவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. செவ்வாய் அப்படிங்கிறது கணவரை குறிக்கக்கூடிய கிரகம், குரு அப்படிங்கிறது குரு பலனை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ வந்து பெண்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அதே சமயத்தில் குருபலன் இருக்கிறதுனால ஆண் பெண் இருபாலரும் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க, எல்லாத்துக்கும் கல்யாணமாகும், மக்கள் பேரும் கிடைக்கும். அப்போ நேயர்களே, நீங்கள் வந்து இந்த பீரியடில் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, உங்களுடைய ராசியை செவ்வாய் பகவானே பார்க்கறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முருக பகவானை செவ்வாய்க்கிழமை நாளில் கண்டிப்பாக வணங்குவாங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது மாதிரி செய்யும்போது உங்களுடைய பிறவி கடன் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக தீரும். அப்போ அந்த முருகனுடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுபோக உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பீரியடில் செவ்வாய் பகவான் ஒரு ராசியை பார்க்கறதுனாலையும் அந்த குலதெய்வத்துடைய கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா இப்போ பலன் நல்லா இருக்கும். அதில் ஏதாவது குழப்பங்கள் வந்து உங்களுக்கு நான் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஜாதகத்தை உங்களுக்கு விருப்பம் உள்ளவர்கிட்ட கொடுத்து பாருங்கள். அதே சமயத்தில் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது மே மாதம் 11ஆம் தேதி ஆரம்பித்து ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 40 நாட்கள். இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது மீனத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேஷத்தில் வந்து உட்கார்றாரு. அப்படி வரக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான
யோகத்தை கொடுக்க போகிறார். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது. ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் ஏற்கனவே ரொம்பவே நொந்து போய் நலிந்து போய் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி ஏதாவது ரூபத்தில் ஒரு நல்ல நேரம் வராதா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு ஒத்த வரியில் சொல்கிறேன். மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். அந்த 11ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்திலேயே ஆட்சி பெறுவது அப்படிங்கிறது யோகம். அப்போ லாபாதிபதி லாபத்தில் ஆட்சி. இதனால மிதுன ராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் தான் லாபத்தையே சந்திக்கல, நஷ்டத்தை தான் சந்திச்சோம். எங்க போனாலும் நஷ்டம், எதை செய்தாலும் நஷ்டம், யாரை போய் பார்த்தாலும் நஷ்டம், எதிலுமே ஒரு திருப்தி இல்லை. எங்களுக்கு வாழ்க்கையே என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு வேதனையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி லாபத்தில் இருக்கிறார். இது அருமையான ஒரு அற்புதமான யோகம். அப்ப இந்த பீரியட்ல இருந்து நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில சந்திப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, அதே செவ்வாய் பகவான் ஆப்பட்டது தனது 4ஆம் பார்வையாக கடகத்தை பார்க்குறாங்க. அந்த கடகத்துல செவ்வாய் நீச்சம். அப்ப நீச்சம் பெற்ற இடத்தை ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் பார்க்கிறாங்க. இதுவும் ஒரு அற்புதம். அதே கடகத்துல ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகி இருக்கிறாங்க. அந்த செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக அந்த குரு பகவானை பார்க்கிறாங்க. இதனால என்ன ஆகுது? குரு சந்திர யோகம், சாரி குரு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குரு மங்கள யோகம் அப்படிங்கிற யோகம் மிதுன ராசிக்காரங்களுக்கும் கிடைக்குது. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நீங்க எதிர்பார்க்காத ஒரு திருப்திகரமான மங்களகரமான யோகம். குரு உச்சம் அடைஞ்சு செவ்வாய் பார்த்து குருமங்கள யோகம் அப்படிங்கிறது 12 வருடத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு கிடைக்குது. இந்த யோகத்தால் அது எத்தனாம் இடத்துல இருந்து? மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து. அப்போ வந்து அந்த 2ஆம் இடம் என்பது என்ன? தனஸ்தானம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொழில் செஞ்சோம், பணம் வரல, வியாபாரம் செஞ்சும் பணம் வரல, வேலைக்கு போய் சம்பாரிச்சோம், ஏதாவது ரூபத்தில் செலவு வந்துடுது, நம்ம நினைச்ச மாதிரியான வாழ்க்கை வாழ முடியல, 10 ரூபாய் கூட மிச்சமாக மாட்டேங்குது, மிச்சமாகாட்டியும் பரவாயில்ல, கடன் தலைக்கு மேலே போயிட்டே இருக்குது, என்ன செய்யறதுன்னே புரியல. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த தனஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அது செவ்வாய் பார்க்கறதுனால, அது லாபாதிபதியாக செவ்வாய் இருக்கிறதுனாலையும் இந்த தனஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வேலை செய்யும். அப்போ பணம் நீங்க கேட்ட இடத்துலையும் கிடைக்கும். ஒரு வியாபாரம் பண்ணினாலும் லாபம் அடைவீங்க, ஒரு வியாபாரம் பண்ணினாலும் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லாபம் கிடைக்கும். அப்போ அந்த லாபம் அப்படிங்கிறது ஒரு மடங்கு இல்லை, பல மடங்காக இந்த நேரத்தில் மாறும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, அதில் சம்பாதிக்கிறீங்க, அதில் சம்பாதிச்சு 10 ரூபா கூட மிச்சமாகலிங்கிறீங்க இல்லையா? இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போங்க, நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காசை கடன் கட்டுவீங்க, அந்த கஷ்டங்கள் தீரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
எதுவுமே மிச்சமாகலை அப்படிங்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு தான். மிதுன ராசிக்காரங்களே, நீங்கள் மனசை விட்டு சந்தோஷமாக திருப்தியாக நல்லா சிரித்து நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேர காலம்தான். அது போக அந்த குரு பகவான் ஆகப்பட்டது 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறாரு. அதே சமயத்தில் அந்த செவ்வாய் பகவானும் 8ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்குறாங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா குருமங்கள யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு அந்த விருச்சகம் அப்படிங்கிறது 6ஆம் இடம். அப்போ அந்த 6ஆம் இடம் என்பது கடன். அப்போ அந்த கடன் பல மடங்கு கடன் இருந்தாலும் அந்த எல்லா கடனையுமே நீங்கள் கட்டிடுவீங்க. அந்த கடனை கட்டி உசப்பான ஒரு பெருமூச்சு விட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சோஃபாவில் உட்கார போகிறீங்க. இது நான் கடனை கட்டிட்டேன், நான் தப்பிச்சுட்டேன், இனிமேல் என் பசங்க, என் பொண்ணுங்க, என் மனைவி, எங்கள் அப்பா அம்மா, நான் எல்லாமே நல்ல வாழ்க்கை வாழ்வோம் அப்படிங்கிற திருப்தியும் ஒரு சந்தோஷமும் ஒரு மன நிறைவும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது. அப்புறம் என்னங்க, ராஜாவாட்ட வாழலாங்க. கடன் இல்லைனாவே போதும், ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாழ்க்கை வாழலாம். அது போக உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது லாபாதிபதி தனஸ்தானத்தையும் பார்க்கறாரா, லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரா. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாபம் அப்படிங்கிறது ஒரு வேலை செஞ்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய லாபம், ஒரு பிஸ்னஸ் செஞ்சு அதில் கிடைக்கக்கூடிய லாபம். தனம் அப்படிங்கிறது 2ஆம் இடம் அப்படிங்கிறது அந்த லாபத்தில் மிச்சமாகிறது, நம்ம எவ்வளோ மிச்சம் வைக்கிறோம் அப்படிங்கிறது. அப்போ உங்களுக்கு வந்து சிறு சேமிப்பு அப்படிங்கிறது தொடங்கும். அப்போ நீங்கள் சம்பாதிக்கிறது சேவ் பண்ணுவீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பல கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணினாலும் அந்த பிஸ்னஸில் நஷ்டம், வேலையாட்கள் அமையல, என்ன ஒருத்தர் ஏமாத்திட்டா, பிஸ்னஸ் ரன் பண்ண முடியல, இப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக இந்த பீரியடில் வரும். காத்திருங்கள், கண்டிப்பாக நடக்கும். இது பெரிய பெரிய கடன் பட்டவங்க எல்லாமே அந்த கடனில் இருந்து மீண்டு தப்பிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியட்ல இருக்குது. அது போக இப்போ இந்த பீரியட்ல தலைபோற கண்ணு இருக்கணும். உங்களுக்கு வந்து சதி பண்றவங்க, துரோகம் பண்றவங்க, உங்களுக்கு எதிரிகள் ஜாஸ்தி. அப்ப அந்த எதிரிகளால் பாதிக்கப்படக்கூடாது, துரோகத்தில் சிக்கக்கூடாது, யார் பேச்சையுமே நம்பி ஏமாந்து போகக்கூடாது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான். அந்த புதன் பகவான் ராசிநாதனாக இருந்தாலுமே உங்களுக்கு அறிவு ஜாஸ்தி தான். ஆனால் வந்து நீங்கள் யார் பேச்சையுமே கேட்காமல் நீங்களாக பேசிட்டே இருப்பீங்க. அப்போ நம்ம எதிர்பார்ப்பு இனத்தவர் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கறதுக்கு வரதில்லை. அதை கொஞ்சம் கேளுங்க. அப்படி கேட்கும்போது உங்களுக்குமே சில விஷயங்கள் புரியும், சில முடிவு எடுப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா சுபகாரியங்களும் நடக்கும், குடும்ப சந்தோஷங்களும் நடக்கும். கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகள் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போவாங்க, இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் போய் நல்லா சேருவாங்க, ஒரு நல்ல மார்க் எடுத்து நீங்கள் நினைத்த காலேஜில் அவங்கள சேர்த்து விடலாம். இது மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகள் இந்த பீரியடில் நடக்கிறதா இருக்குது. கண்டிப்பாக நல்லா இருங்க. அதுபோக இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் கணக்கில் பூமி வச்சுருக்கிறவங்க அவங்க வந்து விவசாயம் நல்லபடியாக பார்க்கலாம். விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நொடிஞ்சு போயிருந்தாலும் இந்த பீரியடில் விவசாயம் பண்ணுனா கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வரலாம், அதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதுபோக ஐடி ஃபீல்டு,
உங்களுக்கு எந்த தொழில் நீங்கள் செஞ்சாலும் தப்பிச்சுக்குவீங்க. தைரியமாக இருங்க. நேரிலே உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா இது டபுள் வெற்றி. இல்லை கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நேயர்களே, இந்த சமயத்தில் நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் எதுனா, நீங்கள் இந்த அம்பாள் இருக்கிறாங்க இல்லையா, மாரியம்மன், எந்த அம்மனாக இருக்கட்டும், பெண் தெய்வம், அந்த அம்மனை நினச்சி வீட்டில் ஒரு வெற்றிலை வச்சு அதில் பார்த்தீங்கன்னா 9 குறுமிளகு வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு 3 நாள் வீட்டில் வச்சுருந்து 3ஆவது நாள் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு தண்ணியில், ஒரு ஆற்றுல, ஒரு குளத்துலையோ விட்டுட்டு வர்றது நல்ல விஷயம். இப்படி செஞ்சால் உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படிங்கிறது மேனத்திலிருந்து இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க. மே 11ஆம் தேதி இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் மேசத்துல அந்த செவ்வாய் இருப்பாங்க. அந்த செவ்வாய் எப்படி இருக்கிறாங்க? ஆட்சி பலத்தோடு. அப்ப அந்த செவ்வாய்க்கு சொந்த வீடு எது? மேசம்தான். இப்படி வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். துலாம் ராசி, துலாம் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியும் 2ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவான் தான். அப்போ தனாதிபதியும் கலஸ்தர ஸ்தானாதிபதியும், அதாவது திருமணத்துக்குரிய கிரகமும் செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவானே 7ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவது அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான, ஒரு அதிசயமான, ஒரு சூப்பரான டைம் இப்போ. அப்ப இந்த 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்திலேயே ஆட்சி பெறுவதால் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய முதல் நல்ல காரியம் எது அப்படின்னா சுபகாரியம். சுபகாரியத்தில் எத்தனையோ சுபகாரியங்கள் இருக்குது. வீடு கட்டலாம், இல்லைன்னா காது குத்தலாம், இது மாதிரி எத்தனையோ சுபகாரியங்கள் இருக்குது. அது இல்லை, உங்களுக்கு திருமண காரியங்கள். துலாம் ராசியில பிறந்து திருமண வயதாகியும் திருமணம் ஆகாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். நிறைய பேர் பெண்களுக்கும் அதே நிலை தான், ஆண்களுக்கும் அதே நிலை தான். ஆண்களுக்கு 30 வருஷமையும் கல்யாணம் ஆகல, 35 வருஷமையும் கல்யாணம் ஆகல, 40 வருஷமாயும் கல்யாணம் ஆகல. பெண்களுக்கு 30, 35 இது மாதிரிலாம் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பீரியட்ல நிச்சயமாக, உறுதியாக நான் சொல்றேன், கண்டிப்பாக இந்த 40 நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே மாறப்போகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுபகாரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்திலேயே ஆட்சி. அப்போ பார்த்தீங்கன்னா கலஸ்தர ஸ்தானாதிபதி கலஸ்தர ஸ்தானத்தில் ஆட்சி. இதனால் திருமணம் நடக்கும். அதே சமயத்தில் அந்த கலஸ்தர ஸ்தானாதிபதி தனது 8ஆம் பார்வையாக துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. நீங்க வேணா எண்ணி பாருங்க. அப்ப துலாம் ராசியிலிருந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி அப்படிங்கிறது 2ஆம் இடம். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானத்தை கலஸ்தர ஸ்தானாதிபதியே குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல சுபகாரியங்கள் அப்படிங்கிறது மிஸ் ஆகவே ஆகாது. நீங்க இந்த டயத்துல மாப்பிள்ளை பாருங்க, கண்டிப்பா செட் ஆவாங்க. பொண்ணு பாருங்க, கண்டிப்பா செட் ஆவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கே மாப்பிள்ளை பார்த்தாலும் எங்கே பொண்ணு பார்த்தாலும் கண்டிப்பாக செட் ஆவாங்க. இல்லை இதற்கு முன்னாண்ட பார்த்து கொடுக்கலின்னு சொன்னவங்க இந்த பீரியட்ல பொண்ணு கொடுக்குறோன்னு சொல்லி நிற்பாங்க.
இந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் மாப்பிள்ளை போய் பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டு வந்தவர் இந்த பீரியட்ல அதே பொண்ணையை கட்டிக்கிறேன் அப்படிங்கிற சூழ்நிலை கூட வரலாம். இது வந்து இந்த பீரியட்ல கண்டிப்பாக உறுதியாக கண்டிப்பாக நடக்கும். நீங்களே கமெண்ட்ஸ் போடுவீங்க. அது போக துலாம் ராசியில பிறந்து திருமணம், அதாவது வந்து காதல் திருமணங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்க, அவங்க வீட்டில் பயங்கரமான எதிர்ப்பு, இவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஆசை நிறைய இருக்குது, அதே சமயத்தில் வீட்டுடைய சம்மதத்தோடையே பண்ணிக்கணும் அப்படிங்கிற இதில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு பயங்கரமான எதிர்ப்பு, கல்யாணமே நடக்காதாட்டிருக்குது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இந்த பீரியடில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். துலாம் ராசிக்காரங்களே சந்தோஷமா இருங்க. அது போக துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்தை 7ஆம் அதிபதி பார்க்குறாங்க, தனஸ்தானத்தை செவ்வாய் வந்து பார்க்குறாங்க. அந்த தனஸ்தானம் யாருடைய வீடு? விருச்சகம், செவ்வாயுடைய வீடு. செவ்வாயுடைய வீட்டை செவ்வாயே பார்க்குறாங்க. இதனால துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்ற அப்படின்னா, தனாதிபதி தனஸ்தானத்தையே பார்க்கும்போது உங்களுக்கு பலம் அதிகம், துணிச்சல் அதிகம், தைரியம் அதிகம், அதுபோக தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகமாக வரும். அதில் 5 லட்சம் போட்டு இன்னைக்கு என்ன லாப நட்டமாக பார்த்துடலாம் அப்படிங்கிற தைரியம் வரும். ஒரு பிஸ்னஸில் 10 லட்சம் கூட நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு இந்த தைரியம் வரும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய டைம். அப்போ இந்த பீரியடில் நீங்கள் தனஸ்தானம், அப்போ வந்து பணம் வருவதற்குண்டான வழிகளை ஏற்படுத்திக்குவீங்க. இது எப்படின்னா, உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது தனஸ்தானாதிபதி, அவங்க எங்கே பார்க்குறாங்க பாருங்க, 4ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அதாவது துலாம் ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தை தனாதிபதி பார்க்கும்போது தொழில் நல்லா இருக்கும், பிஸ்னஸ் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும். நீங்கள் இந்த பீரியடில் பல நாளாக ஒரு பிஸ்னஸ் யோசனை பண்ணிட்டு இருந்தேன், இந்த பீரியடில் நம்ம செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படின்னு நினச்சா இந்த பீரியடில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சாதகமாக அமைஞ்சு அந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸ்டார்ட் பண்ணி அதுலேயுமே ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோக இதற்கு முன்னாண்டு செஞ்சுட்டு இருந்த பிஸ்னஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் ஏதாவது சூழ்நிலையில் கொஞ்சம் தடுங்கலாக இருக்குது. இந்த பீரியடில் அந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தை பார்த்ததுனால உங்களுக்கு தொழில் நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அந்த தொழில் மூலியமாக நீங்கள் சம்பாதிப்பீங்க, அந்த தொழில் மூலியமாக கடனை கட்டுவீங்க. உங்களுக்கு வேலையாட்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அமைவாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்க 100க்கு 70% பேர் பிஸ்னஸ்ஸு, வியாபாரம், கலைத்தொழில் இதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மீதி 30% பேர் வேலைக்கு போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலைத்தொழிலையும் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே 10ஆம் இடத்துல குரு பகவான் ஆகப்பட்டது மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி ஜூன் மாதம் 2ஆம் தேதி உச்ச குருவாக கடகராசிக்கு அந்த குரு பெயர்ச்சியை வர்றாங்க. அப்போ அங்கே குரு பெயர்ச்சியை வர்றாங்க, அந்த செவ்வாயுடைய பார்வையும் குரு மேலே விழுகுது. இதனால குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல கிடைக்குது. அப்போ இந்த 10ஆம் இடத்துல கிடைக்கும் போது பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, நம்மளுக்கு வந்து தொழில் நல்லா போகும், யாரோ ஒருத்தருனால சப்போர்ட்னால நம்ம வந்து தொழில் நல்லா பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷன் குறையும், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். அப்போ அந்த வேலையில் நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு செஞ்சுமே நம்மளுக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கல அப்படிங்கிற வருத்தத்தோடு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு கம்பெனி விட்டு வேற கம்பெனிக்கு போய் வேலை செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது.
வெளிநாட்டில் போய் நீங்கள் வேலை செஞ்சு பிழைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. இந்த பீரியட்ல வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வருமானம், ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு நல்ல சந்தோஷம் இந்த பீரியட்ல கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், இல்லைன்னா ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அந்த சனி பகவானையும் குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி பெயர்ச்சியாகி கடகத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக குருவுடைய வீட்டை குருவே பார்க்கிறார். அதில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் குரு பார்க்கிறார். அந்த சனி பகவான் அப்படிங்கிறது இவங்களுடைய துலாம் ராசிக்கு 6ஆம் இடம். அப்போ 6ஆம் இடம்னா தொழில். அப்போ அந்த தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் எதை நினச்சி போனாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அப்போ ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இத்தனை நாள் வேலை கிடைக்காமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பீரியட்ல கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையும் கிடைக்கும், நல்ல வாழ்க்கையும் அமையும், பெரியவருடைய சப்போர்ட் சகாயங்கிறது கிடைக்கும். அதுபோக பெரிய மனிதர்களுடைய சகாயமும் உங்களுக்கு உருவாகும். அப்போ இந்த பீரியட்ல உங்களுடைய ஜென்ம ஜாதகம், அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதா இல்லையா மட்டும் பார்த்துக்கோங்க. சாதகமாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. சாதகமாக இல்லாத சூழ்நிலையில் உங்களுக்கு குழப்பங்கள் வரும். அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாதகம் பார்க்கறதுக்கு விருப்பம் இருந்தால் கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்க. அது போக நீங்கள் இந்த பீரியடில் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அம்பாளுடைய கோயிலுக்கு, எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி, அந்த அம்பாளுடைய கோயிலுக்கு ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய சுமை குறையும். உங்களுடைய எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதாவது அம்பாளுடைய கோயிலுக்கு நீங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அது இல்லைன்னா அது போக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமை நாட்கள்லையோ நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன்னா அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால. ஆனால் இந்த சமயத்தில் கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியாக வரும், கொஞ்சம் வேகமும் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசியவே பார்க்கறதுனால. அப்போ அந்த கோபத்தையும் அந்த பதட்டத்தையும் அடக்குங்க. கொஞ்சம் நிதானமாக இருக்க பழகுங்க, நிதானம் பண்ணிக்கோங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது வேற யாராவது எடுக்க சொல்லுங்க, தப்பு இல்லை. அப்போ நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.